நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மாயா ஜீவா கிட்ட குழந்தை வேண்டான்னு சொல்ல ஜீவா பயங்கரமா கோவப்படுறாரு. இங்க பாரு மாயா, இனிமே நீ குழந்தைய கலைக்கிறத பத்தி பேசவே கூடாது. அது என்னோட குழந்தை, எனக்கு அந்த குழந்தை வேணும். அந்த குழந்தைய நீ நல்லபடியா பெத்தெடுக்கணும். இதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். குழந்தை வேண்டான்னு தள்ளி போடுறது வேற, ஆனா உண்டான குழந்தைய கலைக்கிறது வேற. அது தப்பு, பாவம். எனக்கு அந்த குழந்தை வேணும். இனிமே நீ இதை பத்தி பேசவே கூடாது. குழந்தை கலைக்கிறத பத்தி நினைக்க கூட கூடாது. இதுக்கு மேல இதை பத்தி நீ பேசின நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் கௌதம் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. மதுமிதா கௌதம் கிட்ட போயிட்டு, உங்களுக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்குமா, ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க, காரணம்லாம் கேட்காதீங்க, எனக்கு குழந்தைங்க பிடிக்கும். மாயா இந்த வீட்டுக்கு வரப்போ சின்ன குழந்தை, ஆனா இப்போ அவளுக்கே ஒரு குழந்தை பிறக்க போகுது. எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு மதுமிதா கேட்குறாங்க, மற்றவங்க குழந்தைங்களுக்கு தான் இந்த எக்ஸைட்மெண்ட்டா அப்படின்னு கேட்க, வேற யார் குழந்தைக்கு இப்படி எக்ஸைட் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க, இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு மனசுலேயும் நினைக்க, அப்போது என்ன கேட்டுக்கிட்டே இருக்க, அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த எக்ஸைட்மெண்ட் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸைட் ஆகுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, கௌதம் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். இன்னொரு பக்கம் ஜீவாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்க. மாயாவுக்கு தலையில் பூவெல்லாம் வச்சு விடுறாங்க. அப்போது ரேணுகா சொல்கிறாங்க மாயா கிட்ட, நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வாமா, நிறைய பண்ணணும், நலங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்ல, மாயா அவங்க கிட்டேயே இப்போ இந்த ஃபங்க்ஷன் வேணுமா, இதை பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்டதுமே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். உடனே பாட்டி என்ன மாயா நீ பெரியவங்க ஒன்று சொன்னால் அதை கேட்டுக்கோ, இப்போவும் நீ மாறவே இல்லையே, ஒரு விஷயத்த சொன்னால் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும்னு கேட்குற, அப்புறம் உன் குழந்தையும் உன்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலா சப்போர்ட்டுக்கு வராங்க. நீ அத்தை நீங்கள் இருங்க, நான் பேசிக்கிறேன். இங்கே பாரு மாயா, இந்த மாதிரி டைம்லலாம் இதெல்லாம் நடந்தால் தான் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். அப்போ தான் குழந்தையும் ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு வளரும். அதனால தான் சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் போயிட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மாயா இது வேணுமா அப்படின்னு கேட்க, உடனே மதுமிதா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, உனக்காக உங்கள் அண்ணன் என்னென்னவோ யோசிக்கிறாரு. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுமே அவர் கால் தரையிலேயே நிற்கலாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் சந்தோஷம் அப்பர்னாவும் அங்கே வராங்க. ஆமாம், அவன் என்னை போட்டு வாட்டி வதச்சிட்டான். உனக்கு என்னென்னலாம் வேணுமோ ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்கான். அது எல்லாமே ஆர்டர் போட்டாச்சு. மொத்தமாக ஒரு வாரம் கழிச்சு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பக்கம் ரேணுகா, அடுத்தது மதுமிதாக்கு தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல, சகுந்தலாக்கும் அபிஷேக் முகமும் மாறுது. அதுக்கப்புறம் மாயா ரேணுகா தலையில் வச்ச பூ தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜீவா போயிட்டு மாயா கிட்ட பேசுகிறாங்க. என்ன மாயா, இன்னும் நீ ரெடி ஆகாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜீவா நான் கெரியர்னு சொல்கிறேன், உனக்கு அது காதலியே விழலையா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு மாயா, நான் ஒரு முறை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே இதை பற்றி நீ பேசவே கூடாது, நீ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஜீவா பேசிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மதுமிதாவோட அம்மா மது தனியாக சமைச்சிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு மது கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் கௌதம் நின்றுட்டு இருக்கிறத பார்க்க மாட்டாங்க. நேராக ரேணுகா போயிட்டு மதுமிதா கிட்ட, மது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இங்கே பாருடி, மாயா உன்னை விட சின்ன பொண்ணு, நீ அவளை விட பெரியவ. அவளே ஒரு நல்ல செய்தியே சொல்லிட்டான். உனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆயிருக்கு, நீ எப்போ இந்த நல்ல விஷயத்த சொல்ல போற? நானும் வந்ததுலேருந்து உங்ககிட்ட இதை பேசலான்னு மாப்பிள்ளை உன் கூட இருந்தாரா, அவர் முன்னாடி எப்படி பேசுறதுன்னா நான் பொறுமையாக இருந்தேன். சொல்லிடி, என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாகவே இருக்க. இங்கே பாரு, இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்களாம் இப்போ வேண்டாம் அப்பா வேண்டான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நாம தான் அவங்கள வழிக்கு கொண்டு வரணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என் பையனோட குழந்தைய கொஞ்சிற மாதிரி என் பொண்ணோட குழந்தையும் நான் கொஞ்சணும். நீ சீக்கிரமாக ஒரு நல்ல நியூஸ் எனக்கு சொல்லணும். சொல்லுடி, எப்படி சொல்லுவ? மாயா சொன்ன மாதிரி நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்ல, மது அப்படியே பட்டுக்கிட்டே அம்மா அம்மான்னு அப்படியே சைகையிலே பண்ணுவாங்க. ஆனால் அவர் ரேணுகாவுக்கு சுத்தமாக புரியாது. இதெல்லாம் அந்த பக்கம் கௌதம் கேட்டுக்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. டக்குன்னு கௌதம் ரேணுகா முன்னாடி நின்னதுமே ரேணுகாவுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ மாப்பிள்ளை நீங்களா அப்படின்னு சொல்லி, நான் சும்மா வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரேணுகா அங்கேருந்து ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவுக்கு சரவணன் கால் பண்ணி பேச, அப்போ மாயா வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க. உடனே சரவணன் யோசிக்கிறாரு, இந்த விஷயத்தை வச்சு தானே இவ்வளோ நாம் மிரட்டலான்னு பார்த்தோம், ஆனால்
ஆனால் வீட்டில் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி மாயாவை அந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு மாயாவும் வந்துட்டு சரின்னு சொல்லிடுவாங்க. உனக்கு இந்த குழந்தை வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது மாயா வேண்டான்னு சொல்லிடுறாங்க. சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்ல மாயாவும் ஏதோ ஒரு ரீசனை சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. வீட்டில் மாயா இல்லைன்னு ரொம்ப நேரமாக வந்து எல்லாரும் வெளியில் வந்து மாயாவை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே மாயா வந்துட்டு சரவணன் கூட போய் ஹாஸ்பிட்டலில் எல்லா ப்ராசஸையும் முடித்து குழந்தைய அபார்ட் பண்ணுறதுக்காக மாயாவை உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.